இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். பெங்களூரில் ஒரு காலனியில் தங்கியிருக்கவங்க பேர் தான் சுஜாதா. நம்ம சுஜாதாவுக்கு கிட்டத்தட்ட 38 வயதுக்கு மேலே ஆகுது. நம்ம சுஜாதாவுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடியே தன்னுடைய கணவர் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதுனால நம்ம சுஜாதா அவங்களுடைய பொண்ணு மட்டும்தான் பெங்களூரில் அந்த ஒரு வீட்டில் தங்கியிருக்கவும் செய்கிறாங்க. நம்ம சுஜாதாவுடைய கணவர் உயிரோடு இருக்கும்போதே நம்ம இல்லைனாலும் நம்மளுடைய மனைவியும் நம்மளுடைய மகளும் யார்கிட்டையும் பணத்துக்காக கையேந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு நல்ல ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டையும் கட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருக்கிறதுக்கு ஒரு ரூமும் எக்ஸ்ட்ரா 2 ரூம் வாடகைக்கு விடுறதுக்கும் கட்டி விட்டுட்டும் அவர் இறந்துருக்கவும் செய்கிறாங்க. நம்ம சுஜாதா தன்னுடைய கணவர் இறந்துட்டதுக்கு அப்புறமா அந்த ஒரு 2 ரூமையும் வாடகைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு ரூமை வாடகைக்கு விட்டு அது மூலயமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் தன்னுடைய குடும்ப செலவு தன்னுடைய பொண்ணுடைய படிப்பு செலவுக்குன்ட்டு யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சுஜாதாவுடைய பொண்ணு கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்கவும் செய்கிறாங்க. நம்ம சுஜாதா இன்னொரு ரூமையும் நம்ம வாடகைக்கு விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய கஷ்டம் எல்லாமே தீந்துடும். அந்த ஒரு வருமானத்தை வச்சு நம்ம வேறு ஏதாச்சும் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இன்னொரு ரூமுக்கும் டூலெட் போர்டு போட்டு விளம்பரம் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் பெங்களூருக்கு நேபாளிலேருந்து சஞ்சய் அப்படிங்கிற ஒரு பையன் வேலை விஷயமாக வீடு தேடிட்டும் இருந்திருக்கிறான். பேச்சுலர்ஸ்க்கு தனியாக எங்கேயுமே ரூம் கிடைக்காத பட்சத்தில் நம்ம சஞ்சய் அந்த ஒரு டூலெட் போர்டை பார்த்துட்டு கால் பண்ணவும் செய்கிறாங்க. கால் பண்ணதுக்கப்புறமா சுஜாதா நீங்கள் நேரில் பக்கத்தில் இருந்தால் நேரில் வாங்க, நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சஞ்சயும் வேக வேகமாக நம்ம சுஜாதா அம்மாவை போயிட்டு பார்க்கவும் செய்கிறாங்க. சுஜாதா கிட்ட பார்த்து அட்வான்ஸு வாடகை பற்றிலாம் பேசினதுக்கப்புறமா பேச்சுலர்ஸ்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எத்தனை பசங்க வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நான் மட்டும்தான் வரேன் அப்படின்னு சொல்லியும் ஆரம்பிக்கிறாங்க. பேச்சுலர்ஸ்க்கு இங்கே பெங்களூரில் சரியாக ரூமே கிடைக்கல, நானும் ஒரு கிட்டத்தட்ட 1 மாதமாகவே ரூமுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடு தான் எனக்கு பக்கத்தில் இருக்குது, இதுக்கு பேக் சைடு தான் நான் வேலை செய்கிற கம்பெனியும் இருக்குது. எனக்கு இந்த வீட்டில் மட்டும் வாடகைக்கு வீடு கிடச்சிட்டா நான் எல்லா விஷயத்துலையுமே செட்டில்ட் ஆன மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம சுஜாதா ஆண்டிக்கிட்ட நம்ம சஞ்சய் பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனடியாக நம்ம சுஜாதா ஆண்டியும் நம்ம சஞ்சயை பார்த்த முதல் சந்திப்பிலேயே சஞ்சய் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்ல பையனாக இருக்கும். நல்ல ஒரு வறுமையான குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையன் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இவனுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சய்க்கு ரூம் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் கேட்ட மாதிரியான அட்வான்ஸ் பணத்தையும் நம்ம சஞ்சய் அந்த ஒரு இடத்துலையே ஸ்பாட்லேயே பே பண்ணவும் செய்கிறாங்க. அட்வான்ஸ் பணம் வாங்கின நம்ம சுஜாதா நீ நாளைக்கே நீ இந்த வீட்டுக்கு குடி வரலாம் அப்படின்னு சொல்லியும் அனுப்பிச்சுட்றாங்க. நம்ம சஞ்சயும் அடுத்த நாளே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த ஒரு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு வாடகைக்கு வரவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சஞ்சய் அந்த ஒரு வீட்டுக்கு குடி வந்ததுக்கப்புறமா ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ரொம்பவே லாங் டிஸ்டன்ஸில் டெம்பரவரியாக ஒரு ரூமில் தங்கியிருந்து வேலைக்கு வந்துக்கிட்டு இருந்த நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம கம்பெனிக்கு பேக் சைட்லேயே ஒரு வீட்டில் இன்றைக்கி வீடு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய்கிட்டு அது மூலயமா நல்ல ஒரு வருமானம் வரவும் அதை தன்னுடைய ஃபேமிலிக்கு செலவு பண்ணிவிட்டு ரொம்பவே சந்தோஷமாக நம்ம சஞ்சய் வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சுஜாதா தன்னுடைய கணவர் இல்லாமல் ரொம்பவே ஏக்கத்தில் தான் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மகள் கல்லூரிக்கு போனதுக்கப்புறமா தன்னுடைய மொபைலில் சில ஆபாச வீடியோக்களை எடுத்து பார்த்து தன்னுடைய சுகத்தை தீர்த்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுஜாதா ஆண்டிக்கு 38 வயசுக்கு மேலே ஆனாலும் பார்க்குறதுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரியே ரொம்பவே அழகாகவும் ஒரு கவர்ச்சியான உடல் தோற்றத்தோடையும் தான் இருப்பாங்க. அதனால் நம்ம சஞ்சய் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுஜாதா கிட்ட நெருங்கி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நட்பு ரீதியாக ஆண்டிக்கு நம்ம பக்கத்து வீட்டு ஹவுஸ் ஓனர் ஆண்டி தானே அப்படின்னு ஸ்டார்டிங்கில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம சுஜாதாவும் தன்னுடைய கணவர் இல்லாத ஏக்கத்தில் இருந்ததுனால நம்ம சஞ்சய் கிட்ட ரொம்பவே நெருங்கி பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு
நாள் நம்ம சஞ்சய் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு சீக்கிரமாக ரூமுக்கு வந்துட்டு தன்னுடைய மொபைல் எடுத்து அவனுடைய மொபைலில் சில ஆபாச வீடியோக்களை பார்த்துக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. யதார்த்தமாக நம்ம சுஜாதா வந்துட்டு சஞ்சய் வந்துட்டு வீட்டில் தான் இன்றைக்கி இருக்கான் போல், நம்மளுக்கு வீட்டில் இருக்க ரொம்பவே போர் அடிக்குது, நம்ம சஞ்சய் ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சஞ்சயோட ரூமுக்கு வந்துட்டு வேகனாக போகவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது நம்ம சஞ்சயோடைய ரூமில் சில முனகல் சத்தம் வந்துட்டு கேட்கவும் ஆரம்பிக்குது. அந்த ஒரு முனகல் சத்தத்தை கேட்ட உடனே நம்ம சுஜாதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கதவை திறக்காமல் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம சஞ்சய் வந்துட்டு தன்னுடைய மொபைலில் சில ஆபாச வீடியோக்களை பார்த்துட்டு தப்பான ஒரு ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டு இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு காட்சியை பார்த்த நம்ம சுஜாதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இருந்தாலும் தன்னறியாமலேயே தனக்குள்ளார ஒரு உணர்ச்சி வந்துட்டு ஏற்படவும் ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம சுஜாதாவுக்கும் அந்த ஒரு ஆபாச வீடியோக்களை பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம சுஜாதா வந்துட்டு கதவு வந்துட்டு திறந்துட்டு உள்ளே போகாமல் ஜன்னல் வழியாகவே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சுஜாதா வந்துட்டு கதவை வந்துட்டு தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம சஞ்சயோடைய கதவு வந்துட்டு லாக் போடாமல் சும்மா தான் சாத்திருக்கவும் செய்கிறாங்க. கதவு வந்துட்டு டக்குன்னு ஓப்பன் ஆன சத்தத்தை கேட்டு நம்ம சஞ்சய் வந்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்கவும் செய்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம சுஜாதா ஆண்டி வந்துட்டு நின்றுட்டு இருந்ததை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம சுஜாதாவை பார்த்த உடனே நம்ம சஞ்சய் வந்துட்டு கொஞ்சமாக வெக்கப்பட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திருன்னு முழிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சுஜாதா வந்துட்டு நம்ம சஞ்சய் கிட்ட, நீ என்ன வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்த, அந்த வீடியோவை எனக்கும் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சஞ்சய்க்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டே எதுவுமே பேசாமல் இருந்திருக்கிறாங்க. நம்ம சுஜாதா வந்துட்டு, நீ என்ன வீடியோ பார்த்தேன்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு மொபைலில் அந்த வீடியோவை காமிக்கிறியா, நானும் என்னுடைய கணவர் இல்லாத நேரத்தில் இந்த வீடியோக்களை பார்த்து தான் நானும் சுய இன்பத்தை வந்துட்டு அனுபவிச்சுக்குவேன், நீ விருப்பப்பட்ட அப்படின்னாக்க நம்ம 2 பேரும் சேர்ந்தே அந்த ஒரு வீடியோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசினதுக்கப்புறம் நம்ம சஞ்சயும் ரூமை வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு நம்ம சுஜாதா ஆண்டி கூட ரொம்பவே சந்தோஷமாக அந்த ஒரு வீடியோவை பார்த்து 2 பேருமே ஒருத்தர் வந்துட்டு சந்தோஷப்படுத்திக்கிட்டு ரொம்பவே உல்லாச வாழ்க்கையை அன்னைக்கு வந்துட்டு வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சுஜாதாவுக்கு வயசானாலும் ரொம்பவே ஆக்டிவாக இருந்ததுனால நம்ம சஞ்சய்க்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய ஹவுஸ் ஓனர் கூட அன்றைய பொழுதையே கழிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சுஜாதா ஆண்டி வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி தன்னுடைய ரூமுக்கு போய் தன்னுடைய வீட்டில் இருந்த எல்லா வேலையும் முடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சுஜாதாவுடைய மகள் வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு நல்லபடியாக தூங்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் திடீர்னு நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே நம்ம சுஜாதாவுக்கு வந்துட்டு ரொம்பவே ஏக்கமாக இருந்த நிலையில், சரி நம்மளுடைய மகள் கூட தானே டெய்லியும் தூங்குகிறோம், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம சஞ்சயோட ரூமுக்கு போய் சஞ்சய் கூட தூங்கினா என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு தன்னுடைய மகள் வந்துட்டு நல்லா தூங்குறத பார்த்துட்டு நம்ம சுஜாதா வந்துட்டு நம்ம சஞ்சயோட ரூமுக்கு போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சஞ்சயோடைய ரூமுக்கு போயிட்டு அந்த சில வீடியோக்களை பார்த்துட்டு நம்ம சஞ்சய் கூட ரொம்பவே உல்லாசமான வாழ்க்கையை அன்றைக்கி இரவு முழுக்க கழிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா விடிய காலத்துக்குள்ளார தன்னுடைய மகள் வந்துட்டு எந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே தன்னுடைய மகள் கூட மறுபடியும் வந்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படியே டைம் கிடைக்கும் போதெல்லாம் தனக்கு எப்போல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஏக்கமாக இருக்கோ அப்போல்லாம் நம்ம சஞ்சய் மூலியமாக ரொம்பவே சந்தோஷமாக உல்லாசமாகவும் வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம சுஜாதா. நம்ம சஞ்சய்க்கு வந்துட்டு திருமணம் ஆகாத பையன், கன்னி பையன் அப்படிங்கிறதுனால நம்ம சுஜாதாவுக்கு வேணாங்க ரொம்பவே சுகத்தை கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறான். அதனால நம்ம சஞ்சயை வந்துட்டு சரியாக வாடகை கூட வாங்காமல் நம்ம சஞ்சய்க்கு என்னென்ன வேணுமோ சமைக்கிறதுலேருந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுலேருந்து நம்ம சஞ்சய்க்கு என்னென்ன தேவையோ நம்ம சுஜாதா வந்துட்டு விழுந்து பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சஞ்சய் வந்துட்டு அப்படி ஒரு நாள் நைட்டு வந்துட்டு அந்த ஆபாச வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம சுஜாதா வந்துட்டு வழக்கம் போல் நைட் டைமில் வந்துட்டு நம்ம சஞ்சய் கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது தான் திடீர்னு நம்ம சுஜாதாவுடைய மகள் வந்துட்டு அன்டைமில் எந்திரிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்த உடனே நம்ம அம்மா எங்கே இருக்காங்க, பக்கத்தில் ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை தடவி பார்த்துட்டு லைட்டை போட்டுட்டு
வந்துட்டு வீடு முழுக்க தேடவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய அம்மா வந்துட்டு எங்கேயுமே இல்லை. ஃபோன் பண்ணி பார்த்தாக்க ஃபோனும் தன்னுடைய பெட்லேயே தான் வச்சுட்டு போனதுனால நம்மளுடைய அம்மா இந்த நேரத்தில் நைட்டு 11 மணிக்கு மேலே எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக நம்ம சஞ்சயோட ரூம் சைடு போகும்போது முனகல் சத்தம் கேட்கவும் ஆரம்பிக்குது. அப்படி கேட்கும்போது நம்ம சஞ்சயோட ரூமில் இருக்கக்கூடிய ஜன்னலை வந்துட்டு நம்ம சுஜாதாவுடைய மகள் வந்துட்டு எட்டி பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஒரு நேரத்தில் நம்ம சுஜாதாவும் நம்ம சஞ்சயும் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமான ஒரு உல்லாச வாழ்க்கையில் வந்துட்டு ஈடுபடவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு காட்சியை நம்ம சுஜாதாவுடைய மகள் வந்துட்டு தன்னுடைய 2 கண்ணாலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு காட்சியை பார்த்ததுக்கப்புறமா நம்ம சுஜாதாவுடைய மகளுக்கும் சில விதமான உடம்புல உணர்வுகளும் மாற்றங்களும் ஏற்படவும் ஆரம்பிக்குது. இப்படி நம்மளும் என்றைக்கு தான் நம்மளும் இந்த மாதிரி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுவோமோ தெரியல அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாத மாதிரி தன்னுடைய மொபைலில் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற வீடியோவை வந்துட்டு எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. வீடியோவை எடுத்ததுக்கப்புறமா தன்னுடைய ரூமுக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சுஜாதா வழக்கம் போல் விடிய காலம் வந்துட்டு தன்னுடைய மகள் கூடயே படுத்து தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு நம்ம சுஜாதா வந்துட்டு தன்னுடைய வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு தனக்குன்னு ஒரு சின்ன மளிகை கடை வந்துட்டு வெளியில் அவுட் சைடு வச்சு நடத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு மளிகை கடைக்கு இன்றைக்கி கொஞ்சம் திங்ஸ்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளுக்கும் இன்றைக்கி லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வாங்கம்மா போகலாம், இந்த திங்ஸ் எல்லாம் இன்றைக்கி வீட்டுக்கு நம்ம கடைக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும், எனக்கு உதவியா நீ வாமா அப்படின்னு சொல்லி நம்ம சுஜாதா வந்துட்டு தன்னுடைய மகளை வந்துட்டு கூப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம சுஜாதாவுடைய மகள் வந்துட்டு நான் இன்றைக்கி வரலம்மா, எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி பெயினாக இருக்குது, அதனால் நான் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுஜாதாவுடைய அம்மாவும் சரி வீட்டில் நீ ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தன்னுடைய கடைக்கு வந்துட்டு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போனதுக்கப்புறமா உடனடியாக நம்ம சுஜாதாவுடைய பொண்ணு வந்துட்டு நம்ம சஞ்சயோடைய ரூமுக்கு வேகமாக உள்ளே வந்துட்டு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா கதவு வந்துட்டு உள்ளே வந்துட்டு தாப்பா போடவும் செய்கிறாங்க. தாப்பா போட்டு நம்ம சஞ்சய்கிட்ட வந்துட்டு ஒன்றா பெட்டில் வந்துட்டு உட்காந்து பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. டைரெக்டாகவே நம்ம சஞ்சய்கிட்ட நீயும் எங்கள் அம்மாவும் இரவு ஆனால் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மொபைலில் சில வீடியோக்களை பார்த்து நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறத நான் வந்துட்டு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம சஞ்சய் வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி மழுப்பவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனடியாக நம்ம சுஜாதாவுடைய மகள் வந்துட்டு தன்னுடைய மொபைலில் எடுத்த வீடியோ வந்துட்டு ப்ளே பண்ணி காட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சஞ்சய்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்பவே திகைச்சு போய் வியப்பில் வந்துட்டு நிற்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சுஜாதாவுடைய மகள் வந்துட்டு இது வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா என் கூடயும் நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும், எங்கள் அம்மாவுக்கு எப்படிலாம் பண்ணி எங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்துனீங்களோ அதே மாதிரியே என்னையவும் நீங்கள் வந்துட்டு பண்ணி சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சஞ்சய்க்கு ஒரே கல்லிலேயே 2 மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்பவே சந்தோஷத்தில் நம்ம சுஜாதாவுடைய மகளையும் தான் ஆசைப்பட்ட மாதிரி வேட்டையாடவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுஜாதாவுடைய மகள் வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகாமல் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம சுஜாதா வந்துட்டு ரொம்பவே கூச்சப்படவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சுஜாதாவுடைய பொண்ணு வந்துட்டு கூச்சப்பட்டாலும் நம்ம சஞ்சய் வந்துட்டு அவங்கள விடுற மாதிரி தெரியல. தான் ஆசை தீர நம்ம சுஜாதாவுடைய மகளை எந்தளவுக்கு சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அவங்க கூடயும் உறவு வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சுஜாதாவுடைய மகளும் அடிக்கடி தன்னுடைய அம்மா தூங்கினதுக்கப்புறம் நம்ம சஞ்சய் கூட வந்து சந்தோஷமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம சுஜாதா வந்துட்டு ஒரு நாள் யதார்த்தமாக எந்திரிக்கும் போது தன்னுடைய மகளை காணோம் அப்படின்னு சொல்லி தேடவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நேராக நம்ம சஞ்சயோட ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சஞ்சயோட ரூமுக்கு போகவும் செஞ்சுருக்கிறாங்க. அப்படி போகும்போது தான் நம்ம சுஜாதாவுடைய மகளும் நம்ம சஞ்சயும் ஒன்றா இருக்கிற காட்சியை வந்துட்டு பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுஜாதாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு பக்கத்து ரொம்பவே மனசு வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நம்மளுடைய பொண்ணையும் இவன் வந்துட்டு விட்டு வைக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க நம்ம சுஜாதா. அதுக்கப்புறமா கதவை திறந்துக்கிட்டு போயிட்டு நேரடியாகவே ரொம்பவே நம்ம சஞ்சயை வந்துட்டு அடித்து காயப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்துட்டு என்னுடைய பொண்ணுக்கிட்டேயே இப்படி நடந்துக்குவியாடா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக அவங்கக்கிட்ட நடந்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சுஜாதாவுடைய பொண்ணு வந்துட்டு, ஏன் நீங்கள் வந்துட்டு இவன் கூட நீங்கள் தப்பு பண்ணலையா? நான் வந்துட்டு அந்த நீங்கள் தப்பு பண்ணதை நான் பார்த்துருக்கேன், செல்ல வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்படி கண்டுக்காத மாதிரி இருந்தனோ அதே மாதிரி நீங்களும் கண்டுக்காமல் போக வேண்டியதானே? ஏன் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடுறீங்க? எனக்கு உணர்ச்சி எதுவும் கிடையாதா? எனக்கு ஆசை எதுவும் இருக்கக்கூடாதா? அப்படின்னு சொல்லி நம்ம சுஜாதாவுடைய மகள் வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சுஜாதாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறமா அவங்களுடைய மொபைலில் இருந்த வீடியோவையும் ப்ளே பண்ணி காட்டினதுக்கப்புறமா நம்ம சுஜாதா வந்துட்டு அவங்களுடைய மகளையும் எதுவுமே சொல்லி தடுத்து நிறுத்தவே முடியல. அதுக்கப்புறமா தன்னுடைய மகளையும் தன்னையும் வந்துட்டு மாறி மாறி எந்த அளவுக்கு திருப்திப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு திருப்திப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சஞ்சய்க்கு வந்துட்டு உடல்நிலை வந்துட்டு சரியில்லாமல் போகுது. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகவும் செய்கிறாங்க. டாக்டருங்க செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா உடல்நிலை வந்துட்டு ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சஞ்சய்கிட்ட வந்துட்டு பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு டாக்டர்கிட்ட எல்லா உண்மையும் நம்ம சஞ்சய் வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன அம்மாவும் பொண்ணும் இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. எனக்கு ஒரு கட்டத்தில் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு வெறுப்பாகி நானே வெளியேறணும் அப்படின்னு நினச்சாலும் என்னால் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக முடியல. அப்படி நீ போனனாக்க நான் வந்துட்டு எந்த ஒரு வீடியோவை நான் நெட்டில் வந்துட்டு விட்டு உன்னை அசிங்கப்படுத்தி உன்னை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை வந்துட்டு உள்ளே அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மாவும் மகளும் என்னை வந்துட்டு மிரட்டி என்னுடைய ஆசையை வந்துட்டு தூண்டி என் கூட வந்துட்டு ஒன்றா இருக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லா உண்மையும் சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு டாக்டர் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சிகிச்சை பலனின்றி அந்த ஒரு பையன் வந்துட்டு அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையே இறந்து போகவும் செய்கிறான். அந்த ஒரு பையன் இறந்து போனதுக்கப்புறமா நம்ம சுஜாதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தன்னுடைய வயிற்றில் வந்துட்டு கர்ப்பமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சுஜாதாவுடைய வயிற்றில் வந்துட்டு கர்ப்பமாக இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் வந்து விசாரித்தம்போது என்னுடைய பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நானும் அந்த பையனும் தான் ஒன்றா இருந்திருக்கோம், என் வயிற்றில் வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சுஜாதாவை வந்துட்டு போலீஸார் வந்துட்டு கைது பண்ணிட்டு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய அம்மா வந்துட்டு ஸ்டேஷனுக்கு கைதாகி போய் அடுத்த மாதத்துலேயே நம்ம சுஜாதாவுடைய மகளும் வந்துட்டு கன்சீவாக இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த ஒரு குழந்தைய கலைக்கிறதா இல்லை தன்னுடைய வயிற்றுலேயே அந்த ஒரு குழந்தைய வந்துட்டு வளர விடுறதா அப்படிங்கன்னு தெரியாமல் தனிமையிலேயே வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுஜாதாவுக்கும் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அன்னைக்கு பண்ண ஒரு சின்ன தப்புனால அன்றைக்கி நம்மளுடைய மகளுடைய வாழ்க்கையும் வீணாகவே போயிடுச்சு. நம்மளுடைய கணவரும் நம்ம கூட இல்லை, நம்மளுக்குன்னு இருந்ததே நம்மளுடைய மகள் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி அவளுடைய லைஃப்பையும் நம்மளே வீணாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சுஜாதாவுடைய பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த ஒரு கர்ப்பத்தை வந்துட்டு கலைச்சிருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கருத்தடை வந்துட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்துட்டு கருத்தடை வந்துட்டு பண்ணாமல் விடவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சுஜாதாவுடைய மகள் வந்துட்டு வீட்டுக்கு வந்து நாட்டு மருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி தன்னுடைய கர்ப்பத்தை வந்துட்டு கலைச்சிட்டு தனிமையில் ரொம்பவே கொடுமையான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் பண்ணது தப்பு தான், தன்னுடைய அம்மாவே தப்பு பண்ணாலும் அவங்கள நல்ல வழியில் சொல்லி திருத்திருக்கலாம், நம்மளும் அவங்களுடைய லைன்லேயே போய் இன்றைக்கி நம்மளும் இந்த ஒரு தப்பை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க.